அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கைமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் கடந்த வார தஃப்சீர் குர்ஆன் விளக்க உரையில் சூரா ஆல இம்ரானுடைய 189வது வசனம் வரை நிறைவு பெற்றது. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 190வது வசனத்தில் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி, இந்த வானங்களையும் பூமியையும் படைத்த விஷயத்தில் இருக்கும், வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடிய விஷயத்திலும், ல ஆயாத்தில் லி உலில் அல்பாப், அறிவுடையவருக்கு இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். வானம் படைக்கப்பட்டிருக்கிறது, பூமி இருக்கிறது. அந்த வானத்திலே பல கோள்கள், விண்மீன்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், அனைத்து விஷயங்களிலும் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கிறது. அதே போன்று பூமியிலே பல உயிரினங்கள் இருக்கிறது, கடல்கள் இருக்கிறது, மலைகள் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ அத்தாட்சிகள் இந்த பூமியிலே இருக்கிறது. இதையெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதிலே அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். இங்கே நமக்கு என்ன கேள்வி வரும்னா, அதற்கு நம்ம என்ன சயின்டிஸ்டா கடலை போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு, நம்ம வானத்தை எப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும் அப்படிலாம் யோசிச்சிருந்தோன்னு சொன்னால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறை நாம் படிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுற்றி இருந்த மக்கள் அத்தனை நபர்களும் சிலை வணங்கக்கூடியவர்கள் தான் இருந்தாங்க. குடும்பத்தை சார்ந்தவர்களும் சரி, ஏன் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஏன் தந்தையும் ஆசர் என்பவரும் சிலை வணங்கக்கூடியவர் தான் இருந்தாங்க. பிறகு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அளவுக்கு, ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தில் தான் வந்தாங்க, ஏன் நபிமார்களே அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இந்த பக்கம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், அத்தனை நபிமார்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு ரோல் மாடலாக என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. எல்லா சமூகத்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொன்னால் எல்லா சமூகத்தவருக்கும் தெரியுது. ஏன் தெரியுது தெரியுமா? அவர்கள் இந்த அத்தாட்சிகளை வைத்துத்தான் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சூரியனை பார்த்தார்கள், இது என்னுடைய ரப்பாக இருக்குமா? சந்திரனை பார்த்தார்கள், இது என்னுடைய ரப்பாக இருக்குமா, ரட்சகனாக இருக்குமா என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அந்த அத்தாட்சிகளை வைத்துத்தான் அல்லாஹ்வை அவர்கள் என்ன செய்தார்கள்? கண்டுகொண்டார்கள். குர்ஆன் சொல்லித் தருகிறது. சந்திரனை பார்த்தாங்களாம், பார்த்து இதனுடைய ரப்பாக இருக்குமா? காலையில் பார்த்தா சந்திரனத்தை காணும், இரவு இருந்தது காலை காணும். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இப்படி நீங்கக்கூடியது, இப்படி விலகி செல்லக்கூடியது என்னுடைய ரப்பாக இருக்க முடியாது. அடுத்த நாள் காலை பார்த்தார்கள், சூரியன், ஹாதா அக்பர், இது அதை விட பெருசாக இருக்கே. குர்ஆன் சொல்லி தருகிறது. இப்படி சூரியனையும் சந்திரனையும் வானத்தையும் பூமியையும் சிந்தித்து 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 தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை கண்டு கொண்டார்கள். எனவே தான் அவர்களுடைய ஈமான் என்பது பலமானதாக இருந்தது. நம்மளுடைய ஈமான் என்பது பலமாக வேண்டும் என்று சொன்னால் அத்தாட்சிகளை நாம் நம்ப வேண்டும். குர்ஆன் என்பது பெரும் அத்தாட்சி. நமக்கு குர்ஆன் என்பது பெரும் அத்தாட்சி, பெரும் அற்புதம். அதை நம்ம விளங்குறது கிடையாது. இன்னைக்கு ஜம்சம் தண்ணீருக்கு கொடுக்கின்ற அந்த கண்ணியம் கூட நம்ம குர்ஆனுக்கு அந்த அற்புதத்தை விளங்குறது கிடையாது. ஜம்சம் தண்ணி விஞ்ஞானபூர்வமாக சொல்லிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியும் ஜம்சம் தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அது எத்தனை வருஷம் வச்சாலும் கெட்டு போகாது. இத்தனை நபர்களுக்கு அது தண்ணீர் படுக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த லட்சக்கணக்கில் தான், இப்போ 25 லட்சம் ஒரே நேரத்தில் போயிட்டு வராங்க, இருந்தாலும் தண்ணீர் வற்றாமல் வருகிறது அப்படின்னு அந்த அற்புதத்தை, அந்த அத்தாட்சியை உணர்ந்த பிறகு ஜம்சமனுடைய கண்ணியம் என்பது, மகத்துவம் என்பது நமக்கு விளங்குது. ஆனால் குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த அற்புதங்கள் நமக்கு விளங்கலையே. குர்ஆன் என்பது ஒரு அற்புதம், ஒரு அத்தாட்சி, அதை விளங்கணும். வானத்தையும் பூமியும் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு விலங்குகளையும் பார்க்கும்போது, ஏன் தன்னை படுவதை மனிதன் நினைக்கும் பொழுது ஒரு மூச்சு வாங்கி விடுறோமே, அதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இருக்கு. ஒரு ரத்தம் இருக்கிறதே நமக்கு உடல்ல இருக்கின்ற அந்த ரத்தம்
ஓடலை, கொஞ்சம் கெட்டியாகி நின்றுருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பிளாக் ஆயிரும். எல்லாம் அத்தாட்சி. எனவே தான் அறிஞர்கள் சொல்லி தருவார்கள், தஃபக்கரு ஸாஅத்தின், ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நீ சிந்தனை செய்வது, ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நீ சிந்தனை செய்வது கைரு மின் கியாமி லைலத்தின், ஒரு இரவு முழுக்க நின்று தொழுகுவதை விட ஆக சிறந்தது. 1 hour உட்கார்ந்து அல்லாஹ் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறான், நம்ம எதுக்காக படைச்சிருக்கிறான்? எனக்குன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகிய கண்களை கொடுத்திருக்கிறான், நான் சுவாசிக்க எனக்கு எடுத்திருக்கிறான், மூக்க கொடுத்திருக்கிறான், நமக்கு நடக்க காலை கொடுத்திருக்கிறான். எல்லாம் இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். நினைச்சு பார்க்கணும், வண்டியில போறோம், ஒரு ஹேண்டிகேப், ஒரு முடியாதவங்க போகும் பொழுது அந்த வலி நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கால்களை கொடுத்திருக்கிறானே, கையை கொடுத்திருக்கானே, இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. வானத்தையும் பூமியும் கொஞ்ச நேரம் வானத்துடைய நிலை மாறுகிறது, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்க்கணும். இல்லைங்க மேகம் மூட்டை வந்துச்சு அதனால மழை பெய்யுதுன்னு சொன்னா அங்க ஈமான் இல்லை, அங்க ஈமான் இல்லை. அங்க நாம் யோசிக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று யோசித்தால் தான், சிந்தித்தால் தான் அதிலே நமக்கு ஈமான் என்பது பெருகக்கூடும். இதைத்தான் அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் சொல்லித் தருவார்கள், அல் ஃபிக்ரது மிர்ஆத்துன், நீ சிந்திக்கிறாயே, சிந்தனை செய்கிறாயே, அது ஒரு கண்ணாடி, அது ஒரு கண்ணாடி. எப்படிப்பட்ட கண்ணாடி? துரீக்க, உனக்கு காட்டி தரும், ஹசனாத்துக, உன்னுடைய நன்மையும் காட்டி தரும், வஸய்யிஆத்துக, உன்னுடைய பாவ குற்றத்தையும் அது காட்டி தரும். சிந்திக்க உட்கார்ந்துட்டீங்க, ஆஹா இன்னைக்கு காலையிலேருந்து நம்ம என்ன செஞ்சோம், எத்தனை நன்மை செய்தோம், எத்தனை தீமைகளை செய்தோம். அந்த தஃபக்குர் என்பது, அந்த சிந்தனை என்பது வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத், இந்த ஒட்டகம் என்பது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லக்கூடியது அஃபலா யததப்பரூன், அவர்கள் உணர மாட்டார்களா, அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். தஃபக்குர், சிந்தனை என்பது நமக்கு வேண்டும். அம்மா அப்பா கலிமாவை சொல்லிவிட்டாங்க, அம்மா அப்பா தொழுகைக்கு போக சொன்னாங்க, அப்படின்னு நம்ம அமல் செஞ்சுட்டே இருந்தோம்னு சொன்னா ஒரு நாள் ஏன் தொழுகிறோம் என்ற எண்ணம் நமக்கு வந்துடும். இல்லை யாரேனும் மற்ற விஷயங்கள்ல வருகின்ற நேரத்திலே இஸ்லாமை, ஈமானை உதறி தள்ளிவிட்டு செல்லக்கூடிய நபர்களாகவும் ஆகிவிடுவார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய அந்த அற்புதங்களை, குர்ஆனுடைய அற்புதங்களை நாம் உணரவே இல்லை. இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய ஈமான் என்பது அந்த அத்தாட்சிகளை கொண்டு பலம் பெற வேண்டும். வானத்தை பார்க்கணும், பூமியை பார்க்கணும், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு அழகாக படைத்திருக்கிறானே என்ற அந்த சிந்தனை என்பதற்கு நமக்கு வேண்டும். ஒரு அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ சுலைமான் தாரித்தி அவங்க சொல்றாங்க, இன்னீல அஹ்ருஜு மின் மன்சிலி, நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறுவேன், ஃபமா யகவு பஸரி அலா ஷையின், என்னுடைய பார்வை எந்தெந்த வஸ்துக்கள் மீது எல்லாம் படுமோ, நான் எந்த விஷயத்தை பார்க்கிறேனோ, பார்த்தால் இல்லா ரஐது லில்லாஹி அலைய, என் மீது அல்லாஹ் அதில் என்ன கடமை வைத்திருக்கிறான் என்று நான் சிந்திப்பேன். அப்படி சிந்தித்தால் ஃபீஹி நிஅமத்துன், அதிலே எனக்கு ஒரு அருட்கொடை இருக்கும், வலி ஃபீஹி இப்ரத்துன், அதில் எனக்கு ஒரு படிப்பினை என்பது இருக்கும். அதில் அல்லாஹ் எனக்கு ஒரு அருட்கொடை வச்சிருக்கிறான், மேலும் அதில் எனக்கு ஒரு படிப்பினையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். இன்னைக்கு நம்ம வெளியே பைக்கில் போகும் பொழுது நல்ல ஒரு கார் நகர்ந்து போகுதுன்னு வச்சுக்கிங்க, நம்ம மனசு என்ன சொல்லணும், சே நமக்கு அப்படிப்பட்ட ஒரு கார் இல்லையப்பா, அப்போதான் உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய சிந்தனை என்பது எப்படி இருக்கிறது. நம்ம எப்படி யோசிக்கணும், அல்லாஹ் நமக்கு இந்த பைக்காவது கொடுத்துருக்கிறான்னு. பல பேர் சைக்கிளில் போயிட்டு இருக்கிறாங்க, ஏன் பல பேர் அந்த சைக்கிள் கூட இல்லாமல் நடந்து போயிருக்கிறாங்க, ஏன் சில நபர்கள் அந்த கால்கள் கூட இல்லாமல் முடமாக தேய்த்து கொண்டு போயிருக்கிறார்களே என்ற சிந்தனை நமக்கு வருகிறதா? இதுதான் தஃபக்குர். இதுதான் நமக்கு காட்டி தரும் நாம் நன்மையின் பக்கம் இருக்கிறோமா, தீமையின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கிறோமா. குர்ஆன் ஒரு பெரிய அற்புதம். அரபியர்கள் எப்படி இருந்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதற்கு முன்னால் அவர்களெல்லாம் எப்படி மாற்றியது, யார் மாற்றியது? இன்னைக்கு பல விஷயங்கள் அற்புதங்கள்னு சொல்றோம்.
த 7 wonders ஆஃப் இஸ்லாம், என்னது வேர்ல்ட், இந்த உலகத்திலேயே 7 அதிசயங்கள் இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது, அத்தாட்சிகள் இருக்கிறது. அப்படிலாம் எதை வச்சு சொல்றாங்க? அதுல கட்டிடத்தை வச்சு, பிரம்மாண்டத்தை வச்சு அப்படி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அதான் பெரிய அத்தாட்சிகளாக இந்த உலகத்தில் காட்டப்படுகிறது. ஆனால் குர்ஆன் என்பது பெரிய அத்தாட்சி, நம்ம விளங்குறது கிடையாது. நம்மளோடையே இருக்கு, பல நபர்களை இதை மாற்றி இருக்கு. அரபியர்கள் எப்படி இருந்தார்கள்? தன்னுடைய சொந்த மகளை உயிருடன் புதைத்தவர்கள் அரபியர்கள். ஒரு பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களுடைய முகம் கருப்பாகிவிடும். குர்ஆன் சொல்லி தருகிறது, கருகி போயிருமா. இதே ஆண் குழந்தை பிறந்தா அப்படியே ஊர் முழுக்க சுற்றுவார்கள். ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அப்படியே வீட்டிலே முடங்கி இருப்பார்கள். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய நிலையை பற்றி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிகழ்வை கேட்டு அழுதார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தந்தை செய்த செயலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதாங்க. இப்படியுமா இருப்பீங்க, உங்களுடைய கல் நஞ்சம் இப்படியா இருக்கும்? ஆனால் அந்த நேரத்திலே அந்த குர்ஆன் அவர்களுக்கு அத்தாட்சியாக இருந்து, அவர்கள் அற்புதமாக இருந்து மாற்றி அமைத்தது, அந்த சஹாபிகளை மாற்றிச்சு. இன்னைக்கு உலகத்துல எத்தனை நபர்கள் போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க, மதுக்கு அடிமையா இருக்கிறாங்க, போதை பொருட்களுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆனா 1400 வருஷங்களுக்கு முன்னால் அந்த அரபியர்களுடைய நிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு? இதை விட மோசமா இருந்துச்சு. இதை விட மோசமா இருந்தார்கள் அரபியர்கள். விளங்க ஒரு விஷயத்தையும் விளங்கக்கூடியவர்களாக அவங்களுடைய சிந்தனை இல்லை. எதை சொன்னாலும் அவங்க போதையில் இருந்துட்டு தான் கேட்பாங்க. அப்படி இருந்தாங்க அவங்க. இத்தனை நபர்களையும் மாற்றியது யார்? குர்ஆன். கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற காலம் முழுக்க அந்த குடித்தவர்கள் எல்லாம் அப்படியே புனிதர்களாக என்ன செஞ்சாங்க, மாறினாங்க. எதன் வாயிலாக? குர்ஆனின் வாயிலாக. ஏன்? அவங்களுக்கு குர்ஆன் என்பது ஒரு அத்தாட்சியாக தெரிந்தது. குர்ஆனை கேட்க கேட்க அவருடைய மனங்கள் எல்லா விஷயங்களையும் சிந்திக்க ஆரம்பித்தது. எதை செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு வந்தது. எனவே அவர்கள் எல்லாம் மனிதர்கள் இருந்து புனிதர்களாக மாறினார்கள். காட்டுமிராண்டித்தனமான இருந்த செயல்கள் எல்லாம் நல்ல புனிதமான செயல்களாக அவர்களை மாற்றி தந்தது. காரணம் சிந்தனை. நம்ம யோசிக்கணும், உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னு அறிஞர்கள் முகீசுல் அஸ்வத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஜூருல் குபூர குல்ல யௌமின் தஃபக்குருக்கும். நீங்க ஒவ்வொரு நாளும் கபறுகளை போய் சந்தியுங்கள். எங்க போங்க? கபருக்கு போங்க, கபருக்குள்ளிக்கு போங்க. போய் அங்க இருக்கின்ற அந்த கபறுகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க, பாருங்க. பார்த்தாலாவது ஆகிரத்துடைய சிந்தனை உங்களுக்கு வரட்டும். ஆகிரத்தினுடைய சிந்தனை என்ன செய்யட்டும்? நான் இந்த உலகத்திலே வாழப்போவது கிடையாது, இந்த பூமியின் மீதே நான் வாழப்போவது கிடையாது. இந்த பூமிக்குள்ளாக, இந்த மண்ணுக்குள் நான் செல்ல வேண்டியது இருக்கிறது. எனக்கான தவணை வந்து விட்டால், எனக்கான நேரம் வந்து விட்டால், நான் அங்கே செல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டால் போயிடும். எனவே நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள், ஜூருல் குபூர ஃபஇன்னஹா தذكرுல் ஆகிரா. கபறுகளை நீங்கள் ஜியாரத் செய்தால் உங்களுக்கு ஆகிரத்தினுடைய மறுமையினுடைய சிந்தனை என்பது என்ன செய்யப்படும்? ஏற்படும். அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு கிறிஸ்துவ துறவி அவர் ஒரு கபரு பக்கத்தில் நிற்கிறார். அப்பொழுது ஒரு மனிதர் அவரை கடந்து போறார். போனவர் அந்த சவக்குழிக்கு பக்கத்தில் அவர் நிற்கிறத பார்த்துட்டு பக்கத்தில் போனார். யா ராஹிப், இத்துறவி அவர்களே, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நீங்கள் நிற்கின்ற இடம் இருக்கிறதே, எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? ஒன்று, உங்களுக்கு அந்த சவக்குழி என்பது நல்ல சிந்தனை ஏற்படுத்த வேண்டும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான நிலை என்பதை என்ன செய்யணும்? விளங்க வேண்டும். அல்லது உங்களுக்கு பக்கத்தில் ஒரு நஜீஸ் இருக்கிறது, அதை பாருங்க. 2 இடம் இருக்கு. ஒன்று சவக்குழி, அங்கே கபரு இருக்கு. இன்னொன்று பக்கத்தில் பார்த்தா ஒரு நஜீஸ், ஏதோ ஒரு ஆடோ மாடோ நஜீஸ் கொண்டு போயிருக்கு. இந்த 2ஐயும் அப்படியே கவனிங்க அப்படிங்கிறார். சாதாரண மனிதர், ஒரு முஸ்லீம் அந்த ராஹிபை பார்த்து, அந்த கிறிஸ்துவ துறவியை பார்த்து சொல்கிறார், அந்த 2ஐயும் நீங்க ஒத்து பாருங்க. ஒன்று உங்களை ஆகிரத்துடைய சிந்தனையை கொண்டு வரும், மற்றொன்று உலகம் என்பது இப்படித்தான் அழிவு கழிவாக மாறி போய்விடும். இது அந்த நதீஸ் என்பது எப்படி கழிவு, அது அழிஞ்சு போயிருச்சு.
இப்படித்தான் உலகத்தினுடைய அலங்காரம் என்பது என்று அவர்களுக்கு விளங்கி வைத்ததாக அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த துனியாவை பற்றி கவலை என்பது வந்துவிட்டால் பாலடைந்த பூமி, பாலடைந்த வீடு எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்பாங்களாம். பார்த்துட்டு அங்கே போய் நின்றுருவாங்க, அதனுடைய வாசலில் போய் நின்றுருவாங்களா. கிதாபுகள் எழுதுறாங்க, பாலடைந்த அந்த வீட்டினுடைய வாசலில் சென்று நின்று கொண்டு கேட்பார்களாம், ஐன அஹலுக, ஐன அஹலுக, இங்க வசித்தவர்கள்லாம் எங்கே? எங்க போயிட்டாங்க? கபருக்கு போயிட்டாங்க. ஐன அஹலுக, இந்த வீட்டில் வசித்தவர்கள் எல்லாம் எங்கே? எல்லாம் அழிந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே தன்னுடைய நஃப்ஸுக்கு சொல்லிக் கொள்வாங்களாம். சூராவுடைய 28வது சூராவுடைய 88வது வசனத்தில் வருகிறது, குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஜ்ஹு, இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து வஸ்துகளும் அழிந்து போய்விடும் அல்லாஹ்வுடைய முகத்தை தவிர. அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் நிலைத்திருப்பான், மற்ற அனைத்தும் என்ன செய்யணும்? அழிந்து விடும் என்பதை அவர்களே தனக்கு தானே சொல்லிக் கொள்வார்களாம். இதுதான் நாம் சிந்திக்கணும். வானத்தையும் பூமியையும் இரவு பகல் மாறி மாறி வருவதையும் நம்ம சிந்திக்கலாம். இன்னைக்கு மகரிபுடைய வக்து 6:15 இருக்கு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்தோன்னா 6:45 இருந்திருக்கும். இதெல்லாம் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரியன் சந்திரனுடைய அந்த இரவு பகலுடைய மாற்றங்கள்ல நமக்கு சிந்தனையை கொடுத்திருக்கிறான். சிந்திக்க வேண்டும். நம்ம சயின்ஸ் அறிவாளியாக விஞ்ஞானியாக இருந்தால் தான் அதெல்லாம் சிந்திக்கணும் என்பது கிடையாது. அப்படி சிந்திக்க ஆரம்பித்தாலே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு ஈமான் அதிகப்படுத்தும். நம்முடைய ஈமான் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் வெறும் தொழுதோமா நோன்பு வச்சோமா அப்படி இல்லாம அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்களாகவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை இது, ஃபிக்ரத்து ஸாஅத்தின், 1 மணி நேரம் நீங்கள் சிந்திப்பது கைரும் மின் இபாதத்தி 60 சனா, 60 வருடங்கள் இபாதத்து செய்வதை விட சிறந்ததாம். 60 வருஷம் ஒருத்தர் தொழுதிருக்கிறார், 60 வருஷம் ஒருத்தர் தொழுதிருக்கிறார், ஆனா அந்த தொழுகையினுடைய சிந்தனையே இல்லை, என்ன பிரயோஜனம்? ஆனால் 1 மணி நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்வுக்காக தான் நம்ம தொழுகிறோம், அல்லாஹ் தான் நம்ம படைச்சிருக்கிறான், இந்த கால் கைகளை கொடுத்தது அல்லாஹ் தான், இந்த பார்வையை கொடுத்தது அல்லாஹ் தான் என்ற அந்த சிந்தனை என்பது இருக்கிறதே, அது அந்த 60 வருடங்கள் வணக்கம் செய்ததை விட ஆக சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் கிதாபுகளில் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு நமக்கு சொல்லித் தருவது, நாம் அல்லாஹ் எப்படி வானத்தையும் பூமியையும் படைத்திருக்கிறான், இந்த இரவையும் பகலும் எப்படி மாறி மாறி கொண்டு வருகிறான் என்பதை இந்த உலுல் அல்பாப் அறிவுடையவர்களுக்கு, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அழைக்கக்கூடிய ஒருவர் வந்து அழைப்பாராம், ஐன உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் எல்லாம் எங்கே, சிந்தித்தவர்கள் எல்லாம் எங்கே, அத்தாட்சிகளை அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சான்றுகளை சிந்தித்தவர்கள் எங்கே என்று அழைக்கப்படுமாம். அப்பொழுது ஐ உலுல் அல்பாபி துரித், யாரை நீங்க விரும்புறீங்க, யாரை நீங்க தேடுறீங்க அப்படின்னு ஒரு நபர் அவரிடத்துல கேட்கும் பொழுது இந்த ஆயத்தை ஓதப்படுமாம், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். இந்த 191வது வசனத்தை ஓதப்படுமாம். யாரெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த எல்லா அத்தாட்சிகளிலும் அந்த சிந்தனையில் நின்ற வண்ணமாக, அமர்ந்த வண்ணமாக, தன்னுடைய விழாப்புறத்தின் மீது சாய்ந்த வண்ணமாக, படுத்த வண்ணமாக யாரெல்லாம் சிந்தனை செய்தார்களோ அவர்களைத்தான் நான் அழைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதர் அப்படியே கூட்டம் கூட்டமாக வருவார்களாம். அவரிடத்திலே முன்னால் வரக்கூடியவருக்கு ஒரு கொடி கொடுக்கப்படும். அந்த கொடியை பிடித்து கொண்டு அவர்களை பின்பற்றி அப்படியே போவார்கள். உதுகுலுல் ஜன்னா ஹாலிதீன, அதில் நீங்கள் நிரந்தரமாக இருந்து விடுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்குமாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு சிந்தனையிலும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பினையை வைத்திருப்பான். சிந்திக்கும் பொழுது படிப்பினையை வச்சிருப்பான். இன்னைக்கு உலகத்தில் ஒரு புதிய டெக்னாலஜி வருது அப்படின்னா நம்ம யோசிக்கிறோம், எப்படி அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க, எப்படி அதை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஏஐ அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, இதை பற்றி பல நபர்கள் பேசி கொண்டு இருக்கிறாங்க. இது எப்படி வந்துச்சு, இதை எப்படி உருவாக்குறாங்க, அப்படியெல்லாம் நம்ம என்ன செய்ய யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய படைப்பினங்கள் நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி படைச்சிருக்கிறான் என்று நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய ஈமான் என்பது என்ன செய்யும்? அதிகமாகும்.
இல்ல டெக்னாலஜியின் பக்கமே அதிகமா மக்கள் போறாங்கன்னு சொன்னா நம்மளுடைய ஈமான் என்பது அங்க தளர்வு என்பது ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்முடைய ஈமான் என்பது என்ன செஞ்சிடும், தளர்வு என்பது ஆயிரும். ஏன் யோசிக்கும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் நம்ம யோசிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லி காட்டுவது அல்லதீன, அந்த மக்கள் யார் தெரியுமா, எதுக்குறல்லாஹ, அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவார்கள். எப்படி, கியாமன் நின்ற வண்ணமாக, வ குஊதன் அமர்ந்த வண்ணமாக, வ அலா ஜுனூபிஹிம் அவர்களுடைய விலா எலும்பின் மீது அப்படி சாய்ந்த வண்ணமாக படுத்த வண்ணமாக அவர்கள் என்ன செய்வார்கள், நினைவு கூறுவார்கள். வ யதஃபக்கருன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைத்த விஷயத்திலே அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த இடத்துல நினைவு கூறுவார்கள் என்ற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே இப்படியும் சொன்னார்கள், தொழுகக்கூடிய விஷயத்திலும் அது ஜாயிஸாகும். ஒரு சஹாபி இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு மூல நோய் இருக்கிறது, பின்புறத்திலிருந்து ரத்தம் சொட்டக்கூடிய அந்த நோய் என்பது என்ன செய்கிறது, எனக்கு இருக்கிறது, என்னால் உட்கார்ந்து நின்று தொழுகை இயலவில்லை, முடியல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு, அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, ஸல்லி காயிமன், நீங்க நின்று தொழுவுங்க, ஃபஇல்லம் தஸ்ததி, உங்களால முடியலனா ஃபகாயிதன், நீங்க உட்கார்ந்து தொழுவுங்க, ஃபைன்லம் தஸ்ததே, அப்படியும் முடியவில்லை என்று சொன்னால் ஃபஅலா ஜம்பிக, உங்களுடைய விலா எலும்பில் படுத்துக்கொண்டு ஒரு கழித்து நீங்கள் படுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யுங்கள், கிப்லாவை முன்னோக்கி தொழுகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரி ஷரீஃப் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டது. இந்த சஹாபி பவாசிர் என்று அரபியில் சொல்லுவாங்க, அந்த நோய்க்கு, மூல நோய்க்கு, அந்த நோய் ஏற்பட்டதனால விசுவாசம் வந்து பேசினாங்க. எப்படிப்பட்ட சஹாபி என்று சொன்னால் அனுதினமும் தொழுது கொண்டே குர்ஆன் ஓதக்கொண்டே அப்படியே இருப்பாங்களாம். எந்த அளவு கிதாபுகள் எழுதுறாங்கன்னா, இவர்களுடைய அந்த திக்ரை பார்த்து, இவர்களுடைய அந்த வணக்க வழிபாட்டை பார்த்து மலக்குமார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லி முசாஃபா செய்வாங்களாம். கிதாபுகள்ல மலக்குமார்கள் அவர்களுக்கு முசாஃபா செய்வார்களாம். சில காலம் வந்தது, மலக்குமார்கள் அவங்களுக்கு சலாம் சொல்றதில்லை, முசாஃபா செய்கிறதில்ல. இவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க, என்ன எப்பவுமே மலக்குமார்கள் வந்து சலாம் சொல்லுவாங்க, முசாஃபா செய்வாங்க, இப்போ செய்கிறதில்லை அப்படின்னு பார்த்தா அந்த நேரத்திலே அவங்க தன்னுடைய மூல நோய்க்கு அந்த நிவாரணம் பார்த்துருக்கிறாங்க, சிகிச்சை பார்த்துருக்கிறாங்க. என்ன சிகிச்சை பார்த்துருக்காங்க, அன்று அரபியர்கள் சூடு போட்டு கொள்ளுவாங்களாம், இரும்பை வச்சு சூடு போட்டால் அந்த நோய் கொஞ்சம் என்ன செய்யும், வலி என்பது இல்லாமல் இருக்கும், அது நிவாரணம் பெறும்னு யாரோ சொன்னதுனால இவங்க போய் சூடு போட்டிருக்கிறாங்க. அந்த சூடு போட்டதின் காரணமாக மலக்குமார்கள் ஷரியத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு செயலை செஞ்சதுனால அவங்க பக்கமே என்ன செய்யல, வரல, கிதாபுகள் எழுதுறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய தவறை அவர்கள் உணர்ந்ததின் காரணமாக அதற்கு பிறகு அந்த சூடு போடுறதை விட்டாங்க. அதற்கு பிறகு மலக்குமார்கள் அவங்க கிட்ட வந்து என்ன செஞ்சாங்க, முசாஃபா செஞ்சாங்க. இதெல்லாம் ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, அவங்க மௌத்தாக வரைக்கும் இந்த விஷயத்தை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, ஒருவேளை நான் மௌத்தானால் நீங்கள் அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க, மரணிச்சாங்க. இஹ்லாஸோடு இருந்திருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். இங்கே சொல்ல வருவது, நாம் அல்லாஹ்வை சிந்திக்கின்ற நேரம் என்பது நின்ற வண்ணமாக மட்டுமல்ல, உட்கார்ந்த வண்ணமாகவும் செய்யலாம். ஏன் நம்மளால் முடியவில்லை என்று சொன்னால் படுத்த வண்ணமாவது நாம் திக்ர் செய்யலாம், தொழுகலாம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை அத்தாட்சிகளையும் நீ வீணாக படைக்கவில்லை. நான் சிந்திக்கின்ற அந்த சிந்தனை உடையவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ரப்பனா, எங்கள் இறைவா, மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இதை நீ வீணாக படைக்கவில்லை, சுப்ஹானக, நீ மிகவும் பரிசுத்தமானவன், நீ தூயவன், ஃபகினா அதாபன்னார், நரக நெருப்பினுடைய வேதனை விட்டும் எங்களை நீ பாதுகாத்து அருள்வாயாக என்று அவர்கள் துஆ செய்வார்கள். முதல் துஆ ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இந்த இத்தனை அத்தாட்சிகளையும் நீ வீணாக என்ன செய்யவில்லை, படைக்கவில்லை. இரண்டாவது, ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார, யாரை நரக நெருப்பில் புகுத்தி விட்டாயோ,
யாரை நரக நெருப்பில் நீ கொண்டு சென்று விட்டாயோ ஃபகத் ஹஸைதஹு, அவர்களை நீ கேவலப்படுத்தி விட்டாய், அவர்களை நீ இழிவுபடுத்தி விட்டாய். நரகத்தில் ஒருத்தர் போயிட்டாருன்னா அது இழிவு தானே, அது கேவலம் தானே. மக்கள் சொல்லி காட்டுறாங்க, யா அல்லாஹ், ஒருத்தர் நரகத்தில் போயிட்டாருன்னா அவருக்கு எங்கே அங்கே சந்தோஷம் என்பது இருக்கும், எங்கே அங்கே அவர் வெற்றி இருக்கும், அவர் இழிவுக்கு உட்படுத்தி விட்டாய். அநீதம் செய்தவர்களுக்கு மின் அன்சார், உதவியாளர்கள் யாரும் கிடைக்க மாட்டார்கள். யார் அநீதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு யாருடைய புறத்திலிருந்தும் உதவி என்பது என்ன செய்யாது, கிடைக்காது. அடுத்து ரப்பனா, முதல்ல ஒரு ரப்பனா, அடுத்து ஒரு ரப்பனா, இது மூணாவது ரப்பனா. ரப்பனா, அந்த மக்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வை அழைத்து சொல்கிறார்கள், இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமான், ஈமானின் பக்கம் அழைக்கின்ற நபர், ஈமானின் பக்கம் இறை விசுவாசத்தின் பக்கம் அழைக்கின்ற நபர் எங்களை அழைத்தார், நாங்கள் செவியுற்றோம். எப்படி அழைத்தார்? அன் ஆமினூ பிரப்பிக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள் என்று எங்களை அழைத்தார். ஃபஆமன்னா, நாங்கள் அத்தனை நபர்களும் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். யார் அந்த நபர்? அந்த அழைக்கக்கூடிய அழைப்பாளர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானின் பக்கம் வாருங்கள் வாருங்கள் என்று என்ன செய்தார்கள்? அழைத்தார்கள். அன்ஆமினூ பிரப்பிக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபாமன்னா, நாங்கள் எல்லாம் யா அல்லாஹ் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அந்த மனிதர்கள் சொல்லிவிட்டு இப்படி சொல்கிறார்கள். அடுத்து ரப்பனா, எத்தனாவது ரப்பனா? நாலாவது. ஃபக்ஃபிர் லனா துனூபனா, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, எங்களுடைய குற்றங்களை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக, நீக்கி விடுவாயாக. முதல்ல பாவங்களை மன்னிச்சிரு, இரண்டாவதாக எங்களுடைய குற்றங்களை குறைகளை நீ அகற்றி விடுவாயாக. கிதாபுகளில் எழுதுறாங்க, முதலாவது சொல்லப்பட்ட பாவம் தம்பு, அதுக்கு பண்பதான் குனூப். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நாம் மாறு செய்த விஷயங்கள், தொழுகல, நோன்பு வைக்கல, அல்லாஹ்வுடைய கடமைகள்ல நாம் குறை வச்சிருக்கோம். இரண்டாவது வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, எங்களுடைய குற்றங்களை நீ மன்னித்து விடுன்னு சொல்றோமே, இது ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு செய்த குற்றங்கள், அதை அகற்றிடணும். அதை அந்த மனிதர் என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அல்லாஹ் மன்னிச்சிருவான். வகஃபிர் அன்னா சய்யிஆத்தினா, யா அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அதை எங்களை விட்டு நீ அகற்றி விடுவாயாக. அது மறுமை வரைக்கும் வந்துச்சுன்னா அந்த மனிதர் நாளை மறுமையில வந்து நிற்பார். யா அல்லாஹ் எனக்கு இதை செய்தார், என்னை இப்படி கஷ்டப்படுத்தினார், எனக்கு அநீதம் செய்தார் என்று சொன்னால் நம்ம இடத்துல என்ன இருக்கும் கொடுக்கறதுக்கு? ஒன்றும் இருக்காது, நன்மை மட்டும்தான். அந்த நன்மை எல்லாம் அவருக்கு போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே தான் அல்லாஹ் இங்க எங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு, எங்களுடைய குற்றங்களையும் நீ அகற்றி விடு யா அல்லாஹ் என்று அந்த யதஃபக்கருடைய சிந்திக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். வதவஃபனா மஅல் அப்ரார், பெரிய விஷயம். யா அல்லாஹ் எங்களுக்கு வஃபாத் என்பதை, எங்களுக்கு வஃபாத்தை கொடுப்பாயாக, மரணத்தை சேர்த்து வைப்பாயாக. மஅல் அப்ரார், நல்லோர்களோடு. இந்த துஆக்களை மனப்பாடம் பண்ணணும். வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லோர்களோடு, சாலிஹானவர்களோடு எங்களுடைய வஃபாத்தை நீ ஆக்குவாயாக. அப்படின்னா என்ன? நாளை மறுமையில் எழுப்பப்படுகின்ற நேரத்தில் நல்லோர்களுடைய கூட்டத்தில் எங்களை என்ன செய்ய உயர்த்துவாயாக. யார் நல்லவர்களோடு சேருகிறார்களோ அவர்கள் நல்லவர்களோடு இருந்தே அவர்கள் என்ன செய்வார்கள்? வஃபாத் ஆகக்கூடியவர்களாக இருப்பாங்க. வதவஃபனா மஅல் அப்ரார், நல்லோர்களோடு எங்களுக்கு நீ வஃபாத்தை, அந்த மரணத்தை யா அல்லாஹ் சேர்த்து வைப்பாயாக. அடுத்து ரப்பனா, எத்தனாவது? ஐந்தாவது. ரப்பனா வாத்தினா மா வாத்தனா, எங்கள் இறைவா, ஆத்தினா எங்களுக்கு கொடுப்பாயாக, மா வாத்தனா எங்களுக்கு எதை நீ வாக்களித்தாயோ, அலா ருசுலிக்க உன்னுடைய நபியின் வாயிலாக, உன்னுடைய திருத்தூதர்களுடைய வாயிலாக. திருத்தூதர்களுக்கெல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்க ஈமான் கொண்டால் சொர்க்கத்தை பெறுவீர்கள், ஈமான் கொண்டால் சொர்க்கத்தை பெறுவீர்கள்.
அப்படி என்று அவர்கள் வாக்களித்தார்கள். உன்னுடைய புறத்திலிருந்து வந்த நபிமார்கள், உன்னுடைய புறத்தில் வந்த திருத்தூதர்கள் வாயிலாக நீ எங்களுக்கு எதை வாக்களித்தாயோ அதை நீ கொடுப்பாயாக. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, நாளை கியாம நாளில், மறுமை நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே, எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. சஹாபா பெருமக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தான் சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், உங்களுக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னாங்க. ஒரு குடும்பமே தீனுக்காக வேண்டி அர்ப்பணித்தது. யாருடைய குடும்பம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய குடும்பமே தீனுக்காக அர்ப்பணித்தது. ஒரு அடிமையாக இருந்தவர்கள். யாசிர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஈமான் கொண்டுட்டாங்க. எனவே அந்த காஃபீர், அந்த குஃபார் மக்கா பொறுக்க முடியல. அவங்களுடைய எஜமானுகளுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருச்சு. எனவே யாசிர் ரலியல்லாஹு தஆலா அழைச்சி, அவங்கள ஈமான்லேருந்து நீ வந்துரு, எங்கள் பக்கமே வந்துரு, நீ அந்த முகமது அவர்களை பின்பற்றினால் உன்னுடைய நிலை மிக மோசமானதாக இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பலை, மாறலை. மாறாததின் விளைவாக அவங்களுடைய ஒரு காலை கட்டி ஒட்டகத்தின் பக்கம் கட்டிட்டாங்க, இன்னொரு காலை இன்னொரு ஒட்டகத்தின் பக்கம் கட்டிட்டாங்க. அதை ஒரு புறத்திலும் இதை ஒரு புறத்திலும் ஓட்டினாங்க. அவர்களோட உடல் அப்படியே துண்டானது. இது எங்க நடந்ததுன்னா தன்னுடைய மகன் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு கண் முன்னாடி நடந்தது. சிறு பிள்ளை. இது தந்தைக்கு நடந்தது. தன்னுடைய தாய் அபூஜஹல் போன்ற அந்த கொடியர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய மர்ம உறுப்பில் ஈட்டியை குத்தி கொலை செய்தார்கள். கிதாபுகள்ல எழுதுறாங்க, முதல் ஷஹீதான பெண் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. முதல் ஷஹீத் என்ற பெண் இதுதான். நபிமார்கள் வாக்களித்தார்கள், ஈமான் கொண்டால் சொர்க்கம் உண்டு. இதே நிலைத்தான் அந்த சிறு பிள்ளை அம்மார் அவர்களுக்கும் ஏற்பட்டது. அழைச்சி நீ அந்த இஸ்லாம்ல இருந்து வந்துருன்னு சொல்லி, சின்ன பிள்ளை 8-9 வயசு வந்துரு அப்படின்னாங்க. அவங்க வர முடியாது, இப்படி வரலன்னா உன்னை நாங்கள் கொலை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, நான் வந்துட்டேன், நான் உங்க மார்க்கத்துக்கே வந்துட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. கிதாபுகளில் எழுதப்படுகிறது. அவங்க அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே வந்தாங்க. யா ரசூலல்லாஹ், என்னை இப்படி நிர்பந்தமாக சொல்ல வச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கி சொன்னான், நீங்கள் சொன்னது உங்களுடைய கல்பில் இருக்கக்கூடிய விஷயம் அல்ல, நீங்கள் வெளி வார்த்தையை தான் அப்படி சொன்னீர்கள் என்ற ஆயத்தை இறக்கி அந்த அம்மார் என்ற அந்த சிறுவருக்கு ஈமானை அல்லாஹ் வலுப்படுத்தி கொடுத்தான். இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்வது, வாத்தினா மா வாத்தனா லருசுலிக்க, யா அல்லாஹ், என் இறைவா, உன்னுடைய நபிமார்களின் வாயிலாக நீ எங்களுக்கு எதை வாக்களித்தாய் அதை கொடுத்து விடு, சொர்க்கத்தை கொடுத்து விடு. இதுதான். அவ்வளவு பெரிய வாழ்க்கையை என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. வலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் எங்களை நீ இழிவுபடுத்தி விடாதே. இன்னக லா துஹ்லிஃபுல் மீஆத், நீ வாக்குறுதிகளில் மீற மாட்டாய். யா அல்லாஹ், நீ வாக்குறுதி கொடுத்து விட்டாய். லா துஹ்லிஃப், நீ என்ன செய்ய மாட்டாய், அதில் மாற மாட்டாய், அதிலிருந்து நீ வெளிவர மாட்டாய், நீ உண்மையாக என்ன செய்வ நடப்பாய் என்பது. அல்லாஹ் மாற்றம் செய்வான் அப்படின்னு கிடையாது. அல்லாஹ் எந்த நேரத்திலும் என்ன செய்ய மாற்றம் செய்ய மாட்டான். இது நபிமார்கள் நமக்கு கொடுத்த வாக்குறுதி. அந்த வாக்குறுதி யாருடைய புறத்தில் இருந்திருக்கிறது? அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்திருக்கிறது. அதைத்தான் அந்த சிந்தனைவாதிகள், அந்த யதஃபக்கருன ஃபீ ஹல்கில், அல்லாஹ்வுடைய படைப்பின விஷயங்களை சிந்தித்தார்களே, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை. சஹாபா பெருமக்கள்ல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா, அதா இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா, இவங்கெல்லாம் சேர்ந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஹதீஸ்களை கேட்பதுக்காக போவாங்க. ஆயிஷா அம்மா பர்தாவுக்குள்ளே இருந்துக்கிட்டு கேட்குறாங்க, என்ன அதிகமாக நீங்களாம் ஹதீஸை கேட்கறதுக்கு வரதில்லை அப்படின்னு என்ன செய்யறாங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்யறதில்லை, போகிறதுக்கு. அப்பொழுது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களில் உங்களை ஆச்சரியப்படுத்தியது ஏதாவது இருக்கிறதா? அஹ்பிர்னி பி அஜப மா ரஅய்தி மின் ரசூலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களில் ஏதேனும் ஆச்சரியம் தரக்கூடிய விஷயம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே ஃபபக்கத்,
அம்மா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அழுதாங்க. சாபா பெருமக்கள் அந்த கூட்டத்துக்கு ஒன்றுமே புரியல. பர்தாவுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க, அழுக சத்தம் கேட்குது. ஏன் அழுகுறாங்கன்னு சொன்னோடனே அவங்க சொன்னாங்க, ஏன் அழுகிறீர்கள் கேட்டதுக்கு, ஃபகுல்லு அம்ரிஹி அஜபுன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா செயலும் அற்புதம் தானே, ஆச்சரியம் தானே, அது மட்டும் நான் எப்படி குறிப்பிட்டு சொல்லுவேன்? நபியினுடைய ஒவ்வொரு செயல்களும் ஒவ்வொரு சொல்லும் எனதுதான், ஆச்சரியத்தை தரக்கூடியதுதான். இருந்தாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா தொழுக வைத்து விட்டு என்னுடைய நாளில் என்னுடைய அறைக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். எனக்கு அருகாமையில் வந்தார்கள். என்னுடைய போர்வைக்குள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். வந்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அன்போடு கேட்டார்கள், ஆயிஷாவே, இன்று இரவு நான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு எனக்கு அனுமதி தருவாயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தன்னுடைய மனைவி இடத்துல எப்படி நபிகள் அவங்களுடைய நேரம் அது, இதை நான் வணக்க வழிபாடுக்கு எப்படி பயன்படுத்துவேன்? அவங்களிடத்துல அனுமதி இருந்தால் தான் பயன்படுத்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் என்னுடைய பக்கத்தில் இருப்பதைத்தான் நான் விரும்புவேன், என்னுடைய பக்கத்தில் இருப்பதைத்தான் நான் விரும்புவேன். ஆனால் உங்களுடைய சிந்தனை என்பது அல்லாஹ்வை வணங்குவதை என்று இருந்தால் அதையும் நீங்கள் செய்யலாம், என்னுடனும் நீங்கள் இருக்கலாம். எப்படி ஆயிஷா அப்படின்னு சொல்லணும்? எனக்கு பக்கத்திலே இருந்தே நீங்கள் அந்த வணக்க வழிபாட்டில் இருங்க, பள்ளிவாசலுக்கு போயிருக்கணும்னு இல்லை, உங்களை பார்த்தா போதும் எனக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேட்டு அப்படியே எந்திரிச்சு போய் ஒது செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக நின்றார்கள். தொழுது கொண்டே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதங்கள் எல்லாம் வீக்கம் பெறுகின்ற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுக்கு போய் எந்திரித்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய தாடி முழுக்க நனைந்த நிலையில் அவங்க எந்திரித்ததாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இது ஃபஜருடைய பாங்கு சொல்ற அளவுக்கு வரை பாங்க சொல்லப்பட்டு பிலால் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க? வீட்டுக்கு வராங்க. யா ரசூலல்லாஹ், இகாமத்து சொல்லலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கி பார்க்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் முழுக்க வீக்கமாக தெரிகிறது, முகம் முழுக்க அப்படியே வீக்கமாக தெரியுது. ஒரே இடத்துல சுஜூதுல இருந்தா எப்படி இருக்கும்? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் இப்படி அழுகிறீர்கள்? தாடியில் அப்படியே தண்ணி நிற்குது. அத்தபுக்கி யா ரசூலல்லாஹ், வகத் கஃபரல்லாஹு லக மின் தம்பிக வமா தஅக்கர, நீங்கள் முன் செய்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், நீங்கள் பின் செய்கின்ற பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று சூரத்துல் ஃபத்ஹ்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கிறான். அப்படி இருக்க ஏன் யா ரசூலல்லாஹ் இப்படி நீங்கள் அழுக வேண்டும்? அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா பிலால், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான் நான் தொழுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு நேற்று இரவு இந்த சூரத்து ஆல இம்ரானுடைய இந்த 160வது வசனம் 190வது வசனம் என்பது அங்கிருந்து எனக்கு இறக்கப்பட்டது. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தி லிஉலில் அல்பாப், இந்த வானத்திலும் பூமியின் படைத்த விஷயத்திலும் இந்த இரவு பகல் மாறக்கூடிய விஷயத்திலும் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு ஆயத்தை இறக்கியிருக்கிறார். நான் எப்படி தூங்குவேன்? அல்லாஹ்வுடைய அந்த சிந்தனையிலேயே இரவு முழுக்க நான் அழுது கொண்டிருந்தேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வைலுன் லிமன் கரஆஹா, இதை ஓதக்கூடியவருக்கு நாசம் உண்டாகட்டும். யாருக்கு? வலம் யதஃபக்கர் ஃபீஹா, இதிலே சிந்திக்காதவருக்கு. இதை ஓதுறார், ஆனால் அதில் சிந்தனை செய்யலை. குர்ஆன் ஓதுகிறார், ஆனால் அதில் என்ன இருக்கிறது என்று அவர் சிந்திக்கவில்லை என்று சொன்னால் அவருக்கு வயல் நாசம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்திக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிலே அதுதான் சொல்லி தந்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த செயலை செய்தாலும் சரி, அதில் அல்லாஹ்வுடைய திக்ர் என்று சொன்னாலே நினைவு கூறுதல், அல்லாஹ்வை முழுமையாக வெறும் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்ற அந்த எண்ணம் நமக்கு வேண்டும்.
லா ஹவுல வலா குவத்த அப்படி என்று சொன்னால் அதிலும் நமக்கு சிந்தனை என்பது வேண்டும். நம்முடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் நமக்கு அல்லாஹ் இவ்வளவு அழகான பார்வையை கொடுத்திருக்கிறான், நமக்கு செவியை கொடுத்திருக்கிறான் என்ற அந்த சிந்தனை நமக்கு என்ன செய்ய வேண்டும். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அந்த சிந்தனையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மூலமாக என்ன செய்தார்கள், ஏற்படுத்தினார்கள். நாமும் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் இந்த அத்தாட்சிகளை விளங்கி அதிலிருந்து பல படிப்பினைகளை நாம் பெற வேண்டும். படிப்பினை என்பதுதான் மிக முக்கியமானது. எதை கேட்டாலுமே அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறது கிடையாது. அதிலிருந்து நாம் என்ன செய்யணும், படிப்பினை பெறணும். குர்ஆன் அதுதான் சஹாபா பெருமக்களுக்கு தந்தது. சஹாபா பெருமக்களுக்கு மட்டுமல்ல, மாற்று மதமாக அன்று இருந்தவர்களுக்கும் தந்தது. குர்ஆனை கேட்டாங்கன்னா அவங்களுடைய கல்புகள் அப்படியே உருகி போயிடும். அந்த உருகல் என்பது இன்னைக்கு நம்ம பல பாடல்களில் இருக்கு. ஆனால் நம்மளுடைய குர்ஆனில் நமக்கு அந்த வருவது என்ன சொன்னால் அது நம் முழுமையாக குர்ஆனின் பக்கம் என்ன செய்யணும், வரணும். குர்ஆன் என்பதின் பக்கம் அதிகமாக நம்ம கவனம் செலுத்தும் பொழுது குர்ஆனின் பக்கம் அந்த அத்தாட்சிகள் இருப்பதை நம்ம என்ன செய்ய எடுக்க முடியும். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த குர்ஆனை அதிகமாக ஓதுகின்ற பாக்கியத்தை தந்திருவானாக. இந்த குர்ஆனிலே இருக்கின்ற பல அற்புதங்களையும் அத்தாட்சிகளையும் விளங்கி நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. மரணிக்கின்ற தருவாயிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் குர்ஆனை ஓதுகின்ற நிலையை ஏற்படுத்தி குர்ஆனோடு நம்மளுடைய அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்துகின்ற தௌஃபீக்கையும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ரப்பி இஷ்ரஹ் லீ ஸத்ரி வ யஸ்ஸிர் லீ அம்ரி. ரப்பி ஸித்னி இல்மா. ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா அலா கைரி ஹல்கி சையதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.